ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதில் போடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ நான் காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துட்டேன். தண்ணி எதுவும் இல்லாமல் அதை எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நான் அரிசி மாவு இதில் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் இதில் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா அது 1/2 டீஸ்பூன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் அது 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துடலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துடுங்க. அப்புறமா நம்ம இதை காலிஃப்ளவரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண பிறகு நல்லா அதை கலந்து விடுங்க. எல்லா காலிஃப்ளவர்லேயும் இந்த மசாலா சேர்றது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம உடனே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கடாயில் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். காலிஃப்ளவர் போடும்போது ஒரே இடத்துல போடாமல் அங்கேயும் இங்கேயுமா போடுங்க. ஒரே டைமில் எல்லா காலிஃப்ளவரையும் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட சேர்ந்து கிறிஸ்பியாக உங்களுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு நான் இப்போ இதை எடுக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததும் போட்டு நம்ம எடுத்துடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்ததை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை நமக்கு கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.